வீடு பூட்டி இருக்கு. அம்மா கீதா, சுப்ராஜ், அம்மா கீதா. ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? அம்மா இங்க வீடு பூட்டி இருக்கு. தப்புடு, உன் மனச கல்லாய்க்க தப்புடு. அம்மாவை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. போலீஸா? எதுக்குடா? அம்மா கொலை செஞ்சிருச்சா, அதுவே சொல்லுது. அப்பா இல்ல. அப்பாவா? அப்பா அவர் இந்த ஊர்ல தான் இருக்காரு. அம்மா கொலை செய்த பார்த்ததா தப்பா போலீஸ்ல சாட்சி சொல்றாரு. அம்மாவுக்கு இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்க. எனவே சகல சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கின்ற போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் சாரதா தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. மேலும் குற்றவாளியே மனமு வந்து குற்றத்தை ஒத்துக்கொள்வதாலும் குற்றவாளியின் கணவர் ஜெயலர் ஜெகநாத் அவர்கள் இந்த கொலைகளை தானே நேரில் பார்த்ததாக சாட்சி சொல்வதாலும் குற்றவாளியான சாரதாவுக்கு தூக்கு தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். என்னம்மா அது? நான் கேட்கறது பாக்குறது எல்லாமே நிஜமாமா? என்னால நம்ப முடியல. சத்தியமா இதெல்லாம் பொய்யுமா? அம்மா பேசுமா. நீ கொலை செஞ்சியாமா? தயவு செஞ்சு பேசுமா. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை அனாதையாக்கினாரே, அதே ஆள் தான் இன்னைக்கு உனக்கு எதிராக சாட்சி சொல்லி உன்னை கொலைகாரி ஆக்கியிருக்காரு. அந்த ஆள் யாருமா? அம்மா அவர் முகத்தை நான் பார்க்கணும். உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கையா. மிஸ்டர் ஜெகநாத், let him talk. 25 வருஷம் கழிச்சு என் புள்ள பேசுறான். நான் கேட்கணும். எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க மிஸ்டர் ஜெகநாத். கட்ன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அவங்களுக்கு எதிராவே சாட்சி சொல்லியிருக்கீங்களே. ஊரே பாராட்டி கைதட்டுவாங்க, கேட்டுக்குங்க. கவர்மெண்ட்ல மெடல் கொடுப்பாங்க, வாங்கி குத்திக்குங்க. பெத்த குழந்தைக்கு ஒருவேளை பால் வாங்கி கொடுக்க முடியாம எங்க அம்மாவை தவிக்க விட்டு வீட்டை விட்டு போனவர் தானே நீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் குடும்பத்தை பத்தி, பாசத்தை பத்தி? உங்களுக்கெல்லாம் ஒரு காக்கி சட்டை, ஒரு பதவி, அந்தஸ்து. உங்களுக்கு உங்க பொண்டாட்டியை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு எங்க அம்மாவை நல்லா தெரியும். சத்தியமா எங்க அம்மா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லி எங்க அம்மாவை பழி வாங்கிட்டீங்க. பதிலுக்கு உங்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். சாரி சார். எங்க அம்மா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அவங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி சொன்னீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க தான் என்னோட ஜென்ம விரோதி. ஏண்டா கோர்ட்ல அப்படி சத்தம் போட்டானே, யாரா அவன்? என் மகன்தான். என்னடா அது? ஒரு பக்கம் சட்டம் பொண்டாட்டிக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கு, இன்னொரு பக்கம் உன் மகன் உன்னை புரிஞ்சுக்காம உன்னையே ஜென்ம விரோதம் திட்டிட்டு போறான். எப்படா இதெல்லாம் நீ தாங்கிட்டு இருக்க? சகர், தென்னங்கண்ணு வச்சா 10 வருஷம் கழிச்சு அது இளநெறியும் ஓலையும் கொடுக்கும்னு நம்பிக்கையா சொல்லலாம். ஆனா 10 மாசம் சுமந்து புத்த புள்ள 10 வயசுல என்ன செய்யும், 15 வயசுல என்ன சொல்லும், 20 வயசுல எப்படி நடந்துக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா
அது பெத்தவங்களோட சாபக்கேடு. அம்மாவை பார்க்கணும்னு வந்துட்டு பேசாம இருந்தா எப்படி விஜய்? ஒரு மாசம் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கோர்ட்டு சட்டமும் உங்களை கொலகாரின்னு சொல்லலாம். நான் நம்ப தயாரா இல்ல. நீ நினைக்கிறது தப்பியா? சத்தியமா நான் தான் அந்த கொலையெல்லாம் செஞ்சேன். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலமா. அப்படியே பண்ணிருந்தாலும் எதுக்காக பண்ணீங்க? என்கிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காதே. கேட்கல. கீதா எங்க? மனசு கல்லாக்கிக்க விஜய். அவ இறந்துட்டா. கீதா செத்துட்டாளா? எப்போ? எப்படி? தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஏமா? ஒருவேளை இந்த கொலைகாரிக்கு மகளா இருக்க பிடிக்கலையோ என்னமோ. உங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு போகும்போது நிரந்தரமா பிரிஞ்சு போயிருவோன்னு தெரியாம போச்சேம்மா. நேரமாச்சியா, நான் போகணும். போங்கம்மா போங்க. ஆனா நான் திரும்ப வருவேன். சத்தியமா சொல்றேன். உங்களை நான் தூக்குக்கு அனுப்பிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உங்களை நான் காப்பாத்தே தருவேன். இது சத்தியம். வணக்கம். 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 நீங்களா? நீங்க அப்ப அடிச்சத நாங்க இப்ப மறந்துட்டோம். மறப்போம் மன்னிப்போம். இப்ப நாங்க உங்ககிட்ட வியாபார விஷயமா பேச வந்திருக்கோம். அப்படியா? வாங்க உட்கார்ந்து பேசுவோம். உட்கார்ந்து பேசுறதுக்கு இது என்ன ஐநா சபையா? ஜிம்மியோட நைனா தானே, நின்னுகிட்டே பேசுவோம். இந்தாங்க. இது என்ன சாம்பார் சாதமா இல்ல தயிர் சாதமா? சாம்பார் சாதம் தயிர் சாதமா இருந்தா நாங்க விட்டுருவோமா? கஞ்சா பொட்டலம். கஞ்சாவா? ஆமா, இத நாங்க உங்ககிட்ட கொடுப்போம். நீங்க 4 முக்குல ஒருத்த நிப்பான். அவங்கிட்ட இத கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் உங்ககிட்ட பணம் கொடுப்பான். அதை நீங்க எங்ககிட்ட கொடுக்கணும். அவனுக்கு என்ன அடையாளம்? சிகப்பு சட்டை போட்டிருப்பான். கீழே வேட்டி இல்லாட்டி பேண்ட் போட்டிருப்பான். சும்மா அவன் நிப்பான். அவன் ரூபா கொடுப்பான். உங்க கமிஷன் எடுத்துக்கிட்டு மீதி எங்கள்கிட்ட வந்து கொடுங்க. இப்படி புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்றதை விட்டுட்டு காதல் கத்திரிக்காய் அலையறீங்களாடா? சரி சரி போங்க. சரிங்க. காலே இவ்வளவு நீளம் இருக்கு. டேய் நிறுத்துடா. என்னடா நீங்க? இறங்குடா. என்னடா இது? வயிறுங்க. அதுக்குள்ள குடலுங்க. கிடையில இலைங்க. என்ன வாழலையா? கஞ்சா தானே? நடுடா ஸ்டேஷனுக்கு. என்ன புதுசா சால்வை? உன்னால குளிர் தாங்க முடியாது, அதனாலதான். மத்த கைதிகளுக்கெல்லாம் இல்லாம எனக்கு மட்டும் என்ன விசேஷமா? இத நீங்க கொடுத்து என்ன சொல்ல வந்தீங்க? அது சொல்லுங்க. இல்ல, சும்மா உன்னை பாக்குறதுக்கு. என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சொல்ல வந்ததை மறைக்காம சொல்லுங்க. சாரதா, சொல்லுங்க. உனக்கு உனக்கு தூக்கு தண்டனை தேதி முடிவாயிருச்சு. என்னைக்கு? 4 பேர்த்த சாட்சியா வச்சு. என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டணும்? அன்னைக்கு மார்ச் 3ஆம் தேதி. தூக்குக்கு போறதுல உனக்கு கொஞ்சமும் வருத்தம் இல்லையா சாரதா? இல்லைங்க. உற்சவமூர்த்தி என்னதான் ஊர் சுத்தி வந்தாலும் கடைசியில வந்து சேர இடம் சன்னிதானம் தான். நீங்க இருக்கிற சன்னிதானத்துக்கு நான் வந்துட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு இந்த சந்தோஷம் போதும். உன்னையும் பறி கொடுத்துட்டு என் பொண்ணையும் பறி கொடுத்துட்டு நான் என்ன செய்வேன்? பையனை விட்டுட்டீங்களே. அவன் தான் என்ன பார்த்தாலும் என் பேரை கேட்டாலும் வெறுக்கிறானே. அவன் கொஞ்சம் கோவக்காரன். நீங்க சொல்ற விதத்துல எடுத்து சொன்னா உங்களை அப்பான்னு ஏத்துப்பான். ஏன் சிரிக்கிறீங்க? எரியறதுக்காக விறகும் கொதிக்கிறதுக்காக தண்ணியும் வருத்தப்பட்டா சோறு போகாது. எரியணும்னு உனக்கு விதி, கொதிக்கணும்னு எனக்கு தலையெடுத்து. பரவாயில்ல
பொங்குற சோறாவது நல்லா இருக்கட்டுமா? நேரமாச்சு, சாப்பிட்டு தூங்குங்க.